தெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட பாதையும் ஒரே நேரத்தில் நடைபோடும் ராசிதான் தனுசு ராசி. உயர்வை நோக்கி பாயும் அம்பு போல் வாழ்க்கையில் வெற்றியை குறிவைத்து செல்பவர்கள்தான் தனுசு ராசிக்காரர்கள். கோடீஸ்வர யோகமும் புகழ் ஒளியும் ஒன்றாக இணையும் காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகிறது. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் என்றாலே வாழ்க்கையை ஒரு பெரிய பயணமாக காணும் மனப்பாங்கு உடையவர்கள். இவர்கள் சிந்தனையில் எப்போதும் உயரம் இருக்கும், கனவுகளில் எல்லை இருக்காது. சாதாரண வாழ்க்கை இவர்களுக்கு போதாது. எதையாவது புதிதாக செய்ய வேண்டும், எங்காவது முன்னேற வேண்டும் என்ற உந்துதல் எப்போதும் மனதில் கொழுந்துவிட்டு எரியும். நேர்மை, உண்மை, தைரியம் ஆகியவை இவர்களின் இயல்பான குணங்கள். பொய்களையும் வஞ்சகத்தையும் வெறுக்கும் இவர்கள் தங்கள் கருத்தை தைரியமாக வெளிப்படுத்துவார்கள். அதனால் சில நேரங்களில் கடுமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகுந்த நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ள பயப்பட மாட்டார்கள். மாறாக சவால்களே இவர்களை மேலும் உற்சாகப்படுத்தும். விழுந்தால் என்ன, எழுந்து மீண்டும் ஓடலாம் என்ற தன்னம்பிக்கை இவர்களின் உயிர் மூச்சு. சிறிய தடைகள் கூட இவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. தோல்வியே ஒரு பாடமாக கொண்டு அதிலிருந்து புதிய பாதையை உருவாக்கும் அபூர்வ திறன் இவர்களிடம் உண்டு. அதனால்தான் வாழ்க்கையின் பல கட்டங்களில் திடீர் திருப்பங்களும் எதிர்பாராத உயர்வுகளும் இவர்களுக்கு நிகழ்கின்றன. பணம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு வெறும் வசதிக்கான ஒன்றல்ல, அது வாழ்க்கையை விரிவுபடுத்தும் ஒரு கருவி. இவர்கள் பணத்தை சம்பாதிப்பதோடு மட்டுமில்லாமல் அதை சரியான இடத்தில் செலவிடவும் தெரிந்தவர்கள். காலப்போக்கில் இவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் உருவாகும் வாய்ப்புகள் அதிகம். திடீர் லாபம், பெரிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள், அரசியல் அல்லது நிர்வாகத்துறைகளில் உயர்வு போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் பணப்பெருக்கத்தை ஏற்படுத்தும். ஆரம்பத்தில் சிரமப்பட்டாலும் பின்னாளில் பணம் தானாக வரும் நிலைக்கு இவர்களின் வாழ்க்கை மாறும். தனுசு ராசிக்காரர்கள் வசதியான வாழ்க்கையை விரும்புவார்கள். சொந்த வீடு, அழகான இல்லம், கார் அல்லது பெரிய வாகனம் ஆகியவை இவர்களின் கனவுகளில் முக்கிய இடம் பெறும். காலதாமதம் ஏற்பட்டாலும் இந்த கனவுகள் நிறைவேறும் என்பது மட்டும் உறுதி. குறிப்பாக நடுத்தர வயதுக்கு பிறகு வீடு வாங்கும் யோகம், நிலம் சேர்க்கும் யோகம், வாகன வசதி பெருகும் யோகம் தெளிவாக தோன்றும். இவர்களின் இல்லம் எப்போதும் நண்பர்கள், உறவினர்கள் வருகையால் கலகலப்பாகவே இருக்கும். உறவுகளை மதிக்கும் மனம் தனுசு ராசிக்காரர்களின் மற்றொரு சிறப்பு. குடும்பத்திற்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். நண்பர்கள் என்றால் உயிர் கொடுக்கும் அளவுக்கு நேசிப்பார்கள். ஆனால் நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டால் ஒரே நொடியில் அந்த உறவை துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள். திருமண வாழ்க்கையில் சுதந்திரத்தை விரும்புவார்கள். புரிந்துணர்வு இருந்தால் வாழ்க்கை மிக அனிமையாக அமையும். துணையின் வளர்ச்சிக்கும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் முழு ஆதரவு தருவார்கள். குரு பகவானின் அருள் நிறைந்த ராசி என்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தெய்வ அனுகிரகம் எப்போதும் துணை நிற்கும். வாழ்க்கையில் பல தடைகளை தாண்டி மீண்டும் எழுவதற்கான சக்தி இவர்களுக்கு ஆன்மீக நம்பிக்கையிலிருந்து கிடைக்கும். கோவில் தரிசனம், ஆன்மீக சிந்தனை, தர்ம காரியங்கள் ஆகியவற்றில் ஈடுபடும் போது அதிர்ஷ்டம் பல மடங்கு பெருகும். கடைசி நேரத்தில் காப்பாற்றப்படுவார்கள் என்ற சொல்லுக்கு பொருத்தமானவர்கள் தனுசு ராசிக்காரர்களே. எதிர்காலத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெயர், புகழ், பதவி, செல்வம் ஆகியவை ஒரு சேர கிடைக்கும் காலம் உறுதியாக உள்ளது. இன்று விதைத்த உழைப்பின் விதைகள் நாளை பெரும் மரமாக வளர்ந்து நிழல் தரும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனா என்று தாமே ஆச்சரியப்படும் உயரத்தை அடைவார்கள். அதனால்தான் தனுசு ராசி என்பது வெறும் ராசி அல்ல, அது வெற்றிக்கான ஒரு அடையாளம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் பிறவியிலேயே ஒரு தலைவரின் குணத்துடன் பிறந்தவர்கள். எங்கு இருந்தாலும் அவர்களை சுற்றி ஒரு வலிமையான ஆளுமை உருவாகும். தன்னம்பிக்கை இவர்களின் அடையாளம். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் சமாளித்துக் கொள்வேன் என்ற மன உறுதி இவர்களை முன்னே தள்ளிக்கொண்டே இருக்கும். குடும்பத்தில் பொறுப்புகளை தானாக ஏற்றுக்கொள்வார்கள். பணம் சம்பாதிப்பதில் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக நிற்பதிலும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். சில நேரங்களில் கோபம் அதிகமாக தோன்றினாலும் அது நீண்ட நேரம் நிலைக்காது. உள்ளுக்குள் கருணைகளையும் நேர்மைகளையும் நிரம்பியவர்களாகவே இருப்பார்கள். பெண் தனுசு ராசிக்காரர்கள் என்றால் அறிவும் அழகும் ஒன்றாக இணைந்தவர்கள். எந்த சூழ்நிலையிலும் தங்களை இழக்காமல் தன்னம்பிக்கையுடன் நிற்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. குடும்பம், வேலை, சமூகம் என எல்லாவற்றிலும் சமநிலையை காத்து கொள்ள தெரிந்தவர்கள். தங்கள் வாழ்க்கையை தாங்களே வடிவமைக்க விரும்புவார்கள். யாருடைய கட்டுப்பாட்டிலும் சிக்க விரும்பாத மனம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை வலுவாகவே இருக்கும். அதற்காக கடுமையாக உழைப்பார்கள். இறுதியில் வெற்றிகளையும் காண்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு வேலைக்கும் எளிதில் பழகி கொள்வார்கள். குறிப்பாக கல்வி, ஆசிரியர், ஆலோசகர், சட்டம், நிர்வாகம், அரசியல், வெளிநாட்டு வேலைகள், ஆன்மீகம், மீடியா, யூடியூப், எழுத்துத்துறை போன்ற துறைகளில் மிகப்பெரிய உயர்வை அடைவார்கள். சொந்த தொழில் செய்தால் ஆரம்பத்தில் மெதுவாக வளர்ந்தாலும் பின்னர் அதிவேகமாக வளர்ச்சி அடையும். மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு உயர்வார்கள். சின்னதாக தொடங்கிய பெரிய பேரரசாக மாற்றுவது என்ற குணம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும்.
தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் முழுமையான மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த நேரங்களில் திடீர் உயர்வு, பெரிய வாய்ப்பு, எதிர்பாராத பணவரவு போன்றவை நிகழும். பல வருடங்கள் உழைத்ததற்கான பலன் ஒரே கட்டமாக கிடைக்கும். அந்த சமயங்களில் எடுத்த முடிவுகள் எதிர்கால வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். குறிப்பாக நடுத்தர வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை நிலை முற்றிலும் மாறி ஒரு காலத்தில் சிரமப்பட்டவன் இப்போது எங்கே இருக்கிறான் என்று மற்றவர்கள் பேசும் அளவுக்கு உயர்வார்கள். குரு பகவானை வழிபடுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பலனை தரும். வியாழக்கிழமை மஞ்சள் நிற உடை அணிவது, மஞ்சள் பூக்களால் வழிபாடு செய்வது, தர்ம காரியங்களில் ஈடுபடுவது ஆகியவை அதிர்ஷ்டத்தை பல மடங்கு உயர்த்தும். மற்றவர்களுக்கு உதவி செய்வது, உண்மை பேசுவது, நேர்மையை காப்பது ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் மறைமுகமான பாதுகாப்பாகவே செயல்படும். நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் வாழ்க்கை தானாகவே நல்ல பாதையில் திரும்பும். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சமூகத்தில் அறியப்படும் நபர்களாக மாறுவார்கள். பெயர், புகழ், மரியாதை இவர்களை தேடி வரும். ஆரம்பத்தில் மதிக்காதவர்கள் கூட பின்னாளில் ஆலோசனை கேட்கும் நிலைக்கு வருவார்கள். பதவி, அதிகாரம், செல்வாக்கு ஆகியவை ஒரு சேர கிடைக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு. அதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே எழுதும் எழுத்தாளர்கள் என்று கூட சொல்லலாம். அதே போல தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை வெளிப்படைத்தன்மையின் அடையாளம். இவர்கள் காதலிக்க ஆரம்பித்தால் முழு மனதோடு எந்த மறைமுகமும் இல்லாமல் காதலிப்பார்கள். பொய், சந்தேகம், கட்டுப்பாடு போன்றவை இவர்களுக்கு பிடிக்காது. காதலில் சுதந்திரமும் புரிதலும் இருந்தால் அந்த உறவு நீண்ட காலம் தங்கும். காதலனோ காதலியோ வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதே இவர்களின் ஆசை. சில நேரங்களில் தங்களின் நேர்மையான பேச்சு மற்றவர்களுக்கு கடினமாக தோன்றலாம். ஆனால் அது தீங்கிழைக்கும் நோக்கத்தில் அல்ல, உண்மையின் மீது வைத்த மரியாதையால் தான். சரியான துணை கிடைத்தால் தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை ஒரு அழகான பயணமாக மாறும். திருமணத்திற்கு பிறகு தனுசு ராசிக்காரர்கள் இன்னும் பொறுப்பானவர்களாக மாறுவார்கள். குடும்பம் என்றால் உயிர் போல் நேசிப்பார்கள். துணையின் கனவுகளை மதித்து அவர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்பார்கள். திருமண வாழ்க்கையில் சுதந்திரம் மிக முக்கியம் என்பதால் இருவருக்கும் இடையே நம்பிக்கை இருந்தால் எந்த பிரச்சனையும் நிலைக்காது. ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் காலப்போக்கில் அவை புரிதலாக மாறும். குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்டுவார்கள். அவர்களின் கல்வி, எதிர்காலம் அனைத்திலும் முழு கவனம் செலுத்துவார்கள். வலிமையான ஆளுமை கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு சில பலவீனங்கள் உண்டு. மிகுந்த நேர்மையால் சில நேரங்களில் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் நேரடியாக சொல்லும் பழக்கம் காரணமாக மற்றவர்களின் மனதை புண்படுத்தும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். மேலும் சுதந்திரத்தை அதிகம் விரும்புவதால் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நிலைத்திருக்க முடியாமல் தவிப்பார்கள். பொறுமை குறைவாக இருக்கும் நேரங்களில் எடுத்த அவசர முடிவுகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தும். இந்த பலவீனங்களை உணர்ந்து கட்டுப்படுத்தினால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம். குறிப்பாக வெளிநாட்டு யோகம் மிகவும் வலுவாக இருக்கும். வேலை, கல்வி, தொழில் அல்லது ஆன்மீக பயணம் என பல காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும். இந்த பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். புதிய கலாச்சாரம், புதிய அனுபவங்கள், புதிய வருமான வழிகள் ஆகியவை இவர்களின் சிந்தனையை விரிவாக்கும். வெளிநாட்டில் கிடைக்கும் வாய்ப்புகள் எதிர்காலத்தில் நிரந்தரமான செல்வ நிலையை உருவாக்கும் அடித்தளமாக மாறும். தனுசு ராசிக்காரர்கள் பிறவிலேயே கற்றலுக்கான ஆர்வத்துடன் பிறந்தவர்கள். புத்தகம், பயணம், அனுபவம், எதிரிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு. உயர்கல்வி, ஆராய்ச்சி, சட்டம், தத்துவம், ஆன்மீகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் தனி மகிழ்ச்சி அடைவார்கள். அதனால்தான் ஆசிரியர், பயிற்சியாளர், வழிகாட்டி போன்ற பணிகளில் பெரிய பெயர் எடுப்பார்கள். அறிவே இவர்களின் உண்மையான ஆயுதம். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் வருகிறது. அந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வெடிக்கும். பல ஆண்டுகளாக செய்த உழைப்பு, தியாகம், பொறுமை அனைத்திற்கும் ஒரே நேரத்தில் பலன் கிடைக்கும். பணம், புகழ், பதவி, குடும்ப சந்தோஷம் அனைத்து ஒரு சேர கிடைக்கும். அந்த கட்டமே இவர்களின் வாழ்க்கை உச்சம். அப்போது நான் இதற்காகத்தான் இவ்வளவு நாள் போராடினேன் என்று தாமே பெருமை கொள்வார்கள். அந்த உயரத்தில் நின்றும் தாழ்மையை மறக்காத தன்மையே இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். இதனால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் திடீரென நிகழும். அந்த நேரத்தில் ஏன் இப்படி நடந்தது என்று நினைத்தாலும் காலப்போக்கில் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறும். வேலை இழப்பு, இடமாற்றம், உறவு பிரிவு போன்றவை கூட இவர்களின் வாழ்வில் புதிய கதவுகளை திறக்கும் விசையாக அமையும். விதி இவர்களை கீழே தள்ளுவதற்காக அல்ல, மேலும் உயர்த்துவதற்காகவே சில நேரங்களில் கடினமான பாதையில் செலுத்துகிறது. அதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் விழுந்த பிறகுதான் இன்னும் வேகமாக எழுந்து ஓடுவார்கள். இளமை காலத்தில் பணம் வந்து போகும் தன்மை இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் தங்கும் காலம் தொடங்கும். சேமிப்பு, முதலீடு, நிலம், வீடு, தங்கம் போன்ற சொத்துக்கள் சேர ஆரம்பிக்கும். பணத்தை எங்கு செலவிட வேண்டும், எங்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற தெளிவு அவர்களுக்கு கிடைக்கும். அப்போது ஒரே வருமானம் அல்ல, பல வழிகளில் வருமானம் வரத் தொடங்கும். இந்த காலகட்டமே இவர்களை பொருளாதார ரீதியாக பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு செல்லும்.
மேலும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல குடும்பத்தின் பெயரையும் உயர்த்தும் புண்ணியசாலிகள். பெற்றோர் பெருமைப்படும் பிள்ளைகளாகவும் பிள்ளைகள் பெருமைப்படும் பெற்றோராகவும் இருப்பார்கள். குடும்பத்தில் ஒருவர் முக்கிய பதவி அடைவது, சமூகத்தில் மரியாதை கிடைப்பது போன்ற யோகங்கள் இவர்களால் திகழும். இந்த குடும்பம் என்றால் இப்படித்தான் என்று ஊர் பேசும் அளவுக்கு வம்ச கீர்த்தியை உயர்த்துவார்கள். வெளியில் பார்த்தால் எப்போதும் உற்சாகமாகவும் தைரியமாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் பல போராட்டங்களை சுமந்தவர்களே தனுசு ராசிக்காரர்கள். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த போராட்டங்கள் எல்லாம் அமைதியாகும். மனதில் ஒரு தெளிவு, வாழ்க்கையில் ஒரு திருப்தி உருவாகும். இது போதும் என்ற மனநிலை வரும். இந்த மன அமைதியே இவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரமாக அமையும். தனுசு ராசிக்காரர்கள் செய்த நல்ல செயல்கள், உதவிகள், தர்மங்கள் எல்லாம் வாழ்க்கையில் மறைமுகமாக திரும்பி வரும். சிக்கல் நேரத்தில் யாரோ ஒருவர் கை கொடுப்பார். கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பு வந்து காப்பாற்றும். இதெல்லாம் இவர்களின் புண்ணிய பலன். அதனால்தான் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் முழுமையாக நசுங்காமல் எப்படியோ தப்பித்து விடுவார்கள். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் போது இந்த பாதுகாப்பு இன்னும் வலுப்பெறும். வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பெரும் பணக்காரர்களாக மட்டும் இருப்பதில்லை, மரியாதைக்குரிய மனிதர்களாக இருப்பார்கள். இந்த மனிதர் இப்படித்தான் வாழ்ந்தார் என்று மற்றவர்கள் எடுத்து கூறும் அளவுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு செல்வார்கள். அவர்கள் சென்ற பிறகும் அவர்களின் சொற்கள், செயல்கள், உதவிகள் பேசப்படும். இதுவே தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெற்றியின் உச்சம். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். ஆரம்பத்தில் இவர்களை இகழ்ந்தவர்கள், புறக்கணித்தவர்கள், போட்டியாக நின்றவர்கள் எல்லோரும் ஒரே கட்டத்தில் மௌனமாகி விடுவார்கள். காரணம், தனுசு ராசிக்காரர்கள் சத்தமில்லாமல், விளம்பரமில்லாமல் உயர்ந்து நிற்பார்கள். அவர்களின் வெற்றி பேசும் பொறாமை கொண்டவர்களே கூட இவன் உண்மையிலேயே உழைத்தான் என்று மனதுக்குள் ஒப்புக்கொள்ளும் நிலை வரும். எதிரிகளின் பேச்சு கூட இவர்களை தளர்த்தாமல் இன்னும் உயர தூண்டும் எரிபொருளாக மாறும். தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரே வேகத்தில் ஓட மாட்டார்கள். சில காலம் அமைதியாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் பலர் இவன் எதுவும் செய்ய மாட்டான் என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய திட்டம் உருவாகி கொண்டே இருக்கும். நேரம் வந்தவுடன் அந்த சக்தி வெடிக்கும். ஒரே முடிவு, ஒரே முயற்சி, ஒரே வாய்ப்பு வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் அளவுக்கு செயல்படும். இதுதான் தனுசு ராசிக்காரர்களின் ரகசிய சக்தி. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகாரம் தேடி வராது, அதிகாரமே இவர்களை தேடி வரும். குழுவில் இருந்தாலும், நிறுவனத்தில் இருந்தாலும், சமூகத்தில் இருந்தாலும் இயல்பாகவே இவர்களை மற்றவர்கள் பின்பற்றுவார்கள். கட்டளை போடாமல் வழிகாட்டும் திறன் இவர்களுக்கு உண்டு. அதனால்தான் மேலதிகாரிகளின் நம்பிக்கையும் கீழிருப்பவர்களின் மரியாதையும் ஒரே நேரத்தில் கிடைக்கும். தலைமை பொறுப்பு வந்தால் அதை சுமையாக பார்க்காமல் ஒரு வாய்ப்பாகவே எடுத்துக்கொள்வார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வெற்றி சில நேரங்களில் தாமதமாக வரும். அதனால் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த தாமதமான வெற்றிதான் மிகவும் உறுதியானது, நிலைத்தது. திடீரென வந்த உயர்வுகள் சீக்கிரம் மறைந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் அடையும் உயர்வு நீண்ட காலம் நிலைக்கும். ஒருமுறை உயர்ந்தால் மீண்டும் கீழே விழாத அளவுக்கு அடித்தளம் உறுதியாக இருக்கும். சில தருணங்களில் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான சம்பவங்கள் நடக்கும். கைவிட்டதாக நினைத்த விஷயம் மீண்டும் கிடைக்கும். முடியாது என்று நினைத்த காரியம் சுலபமாக முடியும். இது அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, முன்பு செய்த தர்மம், நேர்மை, உண்மை ஆகியவற்றின் பலன். விதி கூட இவர்களுக்கு முன் வளைந்து கொடுக்கும். அந்த நிமிடங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளாக மாறும். தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கும் துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாம் வீணாக போகாது. ஒரு கட்டத்தில் அந்த அனுபவங்களே மற்றவர்களுக்கு வழிகாட்டும் விளக்காக மாறும். ஆலோசனை கேட்டவர்களுக்கு சரியான பாதையை காட்டுவார்கள். நானும் இதை அனுபவித்திருக்கிறேன் என்ற வார்த்தை பலரின் வாழ்க்கையை மாற்றும். இதுவே தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் உயர்ந்த அர்த்தம். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை முடிக்கும் போது வெறும் சொத்து பட்டியலுடன் அல்ல, நல்ல மனிதன் என்ற பெயருடன் நிறைவு பெறுவார்கள். பணம், வீடு, வாகனம் எல்லாம் இருக்கும். ஆனால் அதைவிட பெரிய சொத்து அவர்கள் சம்பாதித்த மனித மதிப்பு. இந்த மனிதர் நியாயமாக வாழ்ந்தார் என்று சொல்வதே இவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய விருது. மேலும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய மாதம் பரபரப்பான மாதமாக இருக்கும். பணியிடத்தில் காணப்படும் அலைச்சல் உங்களை ஒரு கட்டத்தில் சோர்வடைய செய்யலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கலாம். வழக்கமாக செய்யும் பணிகள் சிரமமாக மாறும். பணிகளை முடிப்பதில் தாமதம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும், உங்கள் பணிகளை விரைவாக முடிக்கவும் பணிகளுக்கு இடையே போதுமான நேரம் ஓய்வெடுப்பது நல்லது. உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் அளிப்பது நல்லது. தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டுக்கும் இடையே ஆரோக்கியமான சமநிலையை உண்டாக்குவதும் அவசியம். உங்கள் காதல் துணை, வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். தொழில்முறை வாழ்க்கையில் காணப்படும் சவால்களை சமாளிக்க உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். உதவிகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை மீட்டு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். நிதிநிலையில் கவனம் செலுத்துங்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆடம்பரம் சார்ந்த
விஷயங்கள் மற்றும் பொருட்களில் கவனம் செலுத்துவது கூடாது. தனுசு ராசியை கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டிருக்கும். உங்கள் காதல் துணையின் ஆதரவுடன் உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். உங்கள் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். நம்பிக்கையுடன் போராடுங்கள். உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை அடையுங்கள். திருமண தடை காரணமாக திருமணம் முடிக்காமல் காத்திருக்கும் நபர்களுக்கு பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் பொருத்தமான நபர் ஒருவர் கிடைப்பார். திருமணம் முடித்த தனுசு ராசி பெண்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மூன்றாம் நபரின் தலையிடாமல் பாதுகாத்துக் கொள்வதும் நல்லது. தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்களை நீங்கள் கொண்டு வரலாம். நேர்மையாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கும். தொழில் போட்டிகளை சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரம் உங்கள் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அவசர முடிவுகள் கூடாது. அறிமுகமில்லா விஷயங்களில் முதலீடு செய்வதும் கூடாது. ஏனென்றால் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 2ஆம் வீடான தனம், குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை உள்ளது. தனஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களால் இந்த மாதம் பொருளாதார மேன்மை உண்டாகும். பொருளாதாரத்தில் தன்னிறைவு உருவாகும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு இருக்கும். கடன்கள் நீங்கும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். எடுக்கும் காரியங்களில் சிறிய தடைகள் இருந்தாலும் மாத இறுதியில் வெற்றிகள் கிடைக்கும். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நீண்ட தூர பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் இறுதியில் ஆதாயம் கிடைக்கும். இந்த மாதம் புதிய நிலம், வீடு வாங்கும் யோகம் உருவாகும். அதே சமயம் சுப விரயங்கள் அதிகரிக்கும். முன்னோர்களின் சொத்துக்களை பரம்பரையாக பயன்படுத்துவதில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். அடமானத்தில் இருந்த நகைகளை மீட்பதற்கான வழிகள் பிறக்கும். எதிர்பாராத பணவரவால் கடன் தொல்லைகள் விலகும். தொழிலில் புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் கிடைப்பார்கள். பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூருக்கு வேலை மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அலுவலக பணி செய்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரலாம். மேல் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சுயதொழில் செய்து வருபவர்கள் இந்த மாதம் கணிசமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட சங்கடங்கள் மற்றும் விரயங்கள் இந்த மாதம் குறையும். குடும்பத்தினரின் அன்பும் அனுசரணையும் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பெண்களுக்கு கணவனால் ஆதாயம் உண்டு. மூதாதையர் சொத்துக்கள் கிடைக்கலாம். புதிய உறவுகள், நட்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண் மற்றும் தொண்டை தொடர்பான சிறு உபாதைகள் வந்து நீங்கும். அஜீரண கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். முதுகு அல்லது கால்வலி உள்ளவர்கள் அதிக அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். தமிழக அரசு பணி அல்லது மத்திய அரசு பணிகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். போட்டித் தேர்வுகளை எழுதி முடித்து காத்திருப்பவர்களுக்கு விரைவில் சுப முடிவுகள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் இல்லை. எனவே புதிய முயற்சிகளையும் முக்கிய முடிவுகளையும் தயக்கமின்றி எடுக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் பெரியவர்களின் ஆலோசனை அல்லது குடும்பத்தாரிடம் கலந்தாலோசிப்பது நல்லது. இந்த மாதம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் இருக்கும் கன்னி தெய்வம் அல்லது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது. பெண் தெய்வங்களை வழிபடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது சிறந்தது. மேலும் இதையெல்லாம் தாண்டி திரிகிரக யோகம் தனுசு ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் அல்லது பிற தேவைகளுக்காக வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் நிதி உதவி கிடைக்கும். புனித யாத்திரை செல்லலாம். அரசு வேலைக்கு தயாராகவர்களுக்கு நல்ல செய்தி வரும். நிதி ஆதாயம் உண்டாகும். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு ரகசிய நேர கட்டம் உள்ளது. அந்த காலம் வந்தால் முன்பு சிரமமாக தோன்றிய விஷயங்கள் கூட எளிதாக நடைபெறும். வேலை, தொழில், பணம், உறவுகள் எல்லாவற்றிலும் ஒரே நேரத்தில் முன்னேற்றம் தெரியும். இது என் நேரம் என்று மனதுக்குள் உறுதி தோன்றும். அந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கான வாழ்க்கையை வடிவமைக்கும். அதனால் இந்த உச்ச நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் மாறும். தனுசு ராசிக்காரர்கள் தங்களுக்குள்ளே பல திறமைகளை மறைத்து வைத்திருப்பார்கள். சூழ்நிலையை கட்டாயப்படுத்தும் வரை அவை வெளியில் வராது. ஆனால் ஒரே ஒரு சம்பவம் அந்த திறமைகளை முழுமையாக வெளிக்கொண்டு வரும். பேசும் திறன், வழிநடத்தும் திறன், எழுதும் திறன், முடிவெடுக்கும் வல்லமை இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒளிரத் தொடங்கும். அப்போது மற்றவர்கள் இவனுக்குள் இவ்வளவு இருந்தா என்று ஆச்சரியப்படும் நிலை உருவாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகாரம் என்பது இயல்பாகவே ஈர்க்கும் சக்தி. அரசியல், நிர்வாகம், சங்கங்கள், பெரிய நிறுவனங்கள் போன்ற இடங்களில் இவர்களின் பேச்சுக்கும் முடிவுக்கும் மதிப்புகள் கிடைக்கும். அதிகாரம் கிடைத்தாலும் அதை தவறாக பயன்படுத்தாமல் நியாயமாக நடந்து கொள்வார்கள். அதனால்தான் மக்கள் ஆதரவு தானாகவே பெருகும்.
ஒருமுறை சமூகத்தில் பெயர் ஏற்பட்டால் அது நீண்ட காலம் நிலைத்திருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் தங்களுக்காகவே மட்டும் வாழ்பவர்கள் அல்ல, அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக இருக்கும். நிலம், வீடு, சொத்து, கல்வி, முதலீடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார்கள். தங்கள் பிள்ளைகள் அல்லது குடும்பத்தினர் எதிர்காலத்தில் போராட வேண்டாம் என்பதற்காக தாங்கள் அதிகமாக உழைப்பார்கள். இதன் பலன் குடும்பம் முழுவதும் அனுபவிக்கும் நீண்ட கால நிம்மதியாக மாறும். எல்லோரிடமும் கலகலப்பாக இருப்பவர்கள் போல தோன்றினாலும் தனுசு ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள். அந்த தனிமை சோகமல்ல, அது சிந்தனைக்கும் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கும் உதவும் நேரம். அந்த நேரங்களில் வாழ்க்கையை பற்றி ஆழமாக யோசிப்பார்கள், புதிய இலக்குகளை உருவாக்குவார்கள். இந்த அமைதியான தருணங்களை பின்னாளில் பெரிய முடிவுகளுக்கான அடித்தளமாக மாறும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலமுறை இது முடியாது என்று நினைக்கும் தருணம் வரும். ஆனால் கடைசி நிமிடத்தில் ஏதோ ஒன்று நடந்து அனைத்தும் சரியாகிவிடும். ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு, வாழ்க்கையை காப்பாற்றும் அந்த கை எப்போதும் நேரத்தில் வந்து சேரும். இதுவே இவர்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து காணப்படும் அதிர்ஷ்ட அடையாளம். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.